உருக்கமான காதல் கவிதைகள் எழுதுறதுக்கு பெயர் பெற்ற ராசிகள் எந்தெந்த ராசிகள் அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஜோதிட நிபுணர்களுடைய கூற்றுப்படி மேஷத்திலிருந்து மீனம் வரைக்கும் இருக்கிற எல்லா ராசியினராலும் அந்த மாதிரி கடிதங்களை எழுத முடியாதாங்க. குறிப்பிட்ட ஒரு சில ராசிக்காரர்கள் மட்டும் தான் அப்படி எழுதுவாங்களாம். சோ அந்த வகையில உருக்கமான காதல் கடிதங்கள் மற்றும் கவிதைகளை எழுதக்கூடிய திறன் கொண்ட ராசிக்காரர்கள் யார் யார் தெரிஞ்சுக்கலாமா? முதல் ராசி கடகம், அதாவது உணர்வு பூர்வமான எழுத்தாளரா இருப்பாங்க. மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இருக்கிற ராசிகளை இந்த கடகராசி கொண்டவங்க தான் ஒரு எழுத்தாளரா பார்க்கப்படுறாங்க. ஆழமான கருத்துக்களை தங்களுடைய எழுத்துக்கள் மூலம் தெரியப்படுத்தக்கூடிய திறன் கொண்டவங்க. கொட்டும் அருவி மாதிரி கவிதைகளை தடையே இல்லாம சொல்ற திறமை கொண்ட கடகராசினர் எந்த தலைப்பு கொடுத்தாலும் உடனடியா கவிதை எழுதிடுவாங்க. சோ அதுலயும் காதல் அப்படிங்கிற ஒரு டைட்டில் கிடைச்சிட்டா போதும், அவங்களை கையிலேயே பிடிக்க முடியாது. கவிதை மழையால எல்லாரையும் உருக வைப்பாங்க கடகராசியினர். இரண்டாவது துலாம், காதல் உணர்வுகளுக்கு பெயர் பெற்ற துலாம் ராசியினர் தங்கள் வசீகரமான எழுத்துக்கள் மூலமா இருக்கக்கூடியவங்க. தனித்துவமான பேச்சாற்றலுக்கு பெயர் பெற்ற இந்த துலாம் ராசியினர் தங்கள் பேச்சு திறமைய தங்களுடைய கடிதம் மற்றும் கவிதைகளையும் யூஸ் பண்ணுவாங்க. சோ துலாம் ராசியினருடைய காதல் கடிதங்கள் அலாவுதீன் விளக்கிலிருந்து வரக்கூடிய பூதத்தின் பறக்கிற ஜமக்காலம் போன்றது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது உங்களை அப்படியே காத்துல மிதக்க வச்சு உலகம் முழுக்க சுற்ற வைக்குமாம் அவங்களுடைய கவிதை. அடுத்ததா விருச்சிகம், தங்கள் மனசுல இருக்கிற விஷயங்களை வார்த்தைகள் மூலமா வெளிப்படையா அதே நேரம் ரசிக்கக்கூடிய வகையில எழுதக்கூடிய ஒரு ராசியா விருச்சிக ராசியினரை பார்க்கப்படுது. வார்த்தை வித்தகர்களான இந்த விருச்சிக ராசியினர் காதல் கவிதை அப்படின்னு வரும்போது உணர்வு பூர்வமான வார்த்தைகளை யூஸ் பண்ணி தங்கள் காதல் கடிதங்களை எழுதுவாங்களாம், அதாவது செதுக்குவாங்களாம். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய வார்த்தைகள்ல நேர்மை இருக்கும், பாசம் அதிகமாவே இருக்கும், காதல் அளவுக்கு அதிகமாகவே இருக்குமாம். ஃபைனலி மீனம், ஜோதிட நிபுணர்களுடைய கூற்றுப்படி மீன ராசியினருடைய கற்பனை திறன் ரொம்ப அதிகமா இருக்குமாங்க. அவங்க ஒரு மாதிரி கனவு உலகத்திலேயே வாழ்வாங்களாம். அவங்களுடைய கற்பனை திறனுக்கு ஈடு இணையே இருக்காது. சோ அந்த வகையில இவங்களுடைய காதல் கவிதைகள் நம்ம கண்ணுக்கே புலப்படாத ஒரு உலகத்துக்கு கூட்டிட்டு போகுமாம். சுவாரஸ்யம் அதிகமா இருக்கும், மந்திரம் மற்றும் மாயாஜாலங்கள் எல்லாம் கூட இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ கவிதைகளை எழுதும் போது வார்த்தைகளை ஆழமான அர்த்தங்கள் உட்புகுத்தும் திறன் கொண்டவங்க தான் இந்த மீனம் ராசியினர். தங்களுடைய வார்த்தைகள் மூலமா நீங்க இதுவரைக்கும் பார்க்காத ஒரு உலகத்தையே உங்க கண்ணு முன்னாடிக்கு கொண்டு வந்து நிறுத்தும் வல்லமை படைத்தவங்க தான் மீன ராசியினர். சோ இப்படி மனிதர்களாகிய நம்ம எல்லாருமே என்னைக்கோ ஒரு நாள் யாரோ ஒருத்தர மனசளவுல காதலிச்சிருந்திருப்போம். நம்மளுடைய காதலை தெரியப்படுத்த காதல் கடிதங்கள் மற்றும் கவிதைகளையும் நம்ம எழுதியிருப்போம். சோ இவங்க எல்லாருமே உருக்கமான காதல் கவிதைகளை எழுதக்கூடிய ராசிகள் தான். சோ இந்த லிஸ்ட்ல உங்களுடைய ராசி இருக்கா இல்லையா? நீங்க பள்ளி மற்றும் உங்களுடைய கல்லூரி காலங்கள்ல இந்த மாதிரி யாருக்கெல்லாம் லவ் லெட்டர் கொடுத்திருக்கீங்க? கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.